மகாவிஷ்ணு கைப்பிடித்து கொடுக்க அருமையான கன்னிகாதானம் நடைபெற்றது. அரம்பையர்கள் ஆடினர், விஞ்சையர்கள் அமுத கீதங்கள் பாடி, முனிவர்கள் அரஹர சங்கரா என்ற ஸ்தோத்திரம் செய்தனர். புறங்களிலும் 4 வேதங்களும் முழங்க ஆகிய பிரம்மதேவர் தன் 4 புதல்வர்களோடு சேர்ந்து திருமண சடங்குகளை வேதகாம முறைப்படியும் சிவகாம முறைப்படியும் நிறைவாக செய்தருளினார். யோகியான இறைவன் சுபமுகூர்த்த நேரத்தில் தடாதகை பிராட்டியாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி திருமணம் செய்தருளினார். இறைவனின் திருமணத்தால் உலக உயிர்கள் யாவுமே பேரின்ப நிலையை நிறைவேற்றதும் திருமண சடங்குகளை நிகழ்த்தி வைத்திட்ட நான்முகனாகிய பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் இறைவன் நீங்கா அருட்பிரசாதத்தை வழங்கி அருளினார். தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டில் சோமசுந்தர பாண்டியனாக இறைவன் நல்லாட்சி நடத்தி வரலானார். வெள்ளிமலையை விட்டு நீங்கி இறைவன் பாண்டிய மன்னனாக பொறுப்பேற்று மனுநீதி தவறாமல் ஆண்டு வந்தார்.